லிஃப்ட் பட இயக்குனர் வினீத் வரப்பிரசாத் டைரக்ஷன்ல நம்ம ஹரிஷ் கல்யாண் நடிப்புல வரவிருக்க படம் தான் தாசமகான். இந்த படத்துல இருந்து ரேப் பேட்டில் சாங் சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருந்தது. முதல் தடவை கேட்கறப்ப ஒரு மாதிரி, ரெண்டாவது தடவை கேட்கறப்ப வேற மாதிரி, மூணாவது தடவை கேட்கறப்ப வேற மாதிரிக்கெல்லாம் வேற மாதிரி, நாலாவது தடவை கேட்டுக்கிட்டே பார்க்கும்போது வேற மாதிரிக்கெல்லாம் வேற மாதிரின்னு சொல்ற மாதிரி இது கேட்டா பிடிக்கிற பாட்டு இல்ல, கேட்க கேட்க பிடிக்கிற பாட்டு. பாட்டுல இருக்க லிரிக்ஸ் ஆகட்டும், விஷுவல்ஸ் ஆகட்டும், டான்ஸ் கோரியோகிராஃபி ஆகட்டும், இது எல்லாமும் கூட பார்க்க கேட்க பிடிக்கிற விஷயங்கள் தான். இந்த படத்துல இருந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்த ப்ரோமோ இது ஒரு மாதிரி புல்லிங்க டைப் ஆக்ஷன் பண்ற எண்ணத்தை நமக்குள்ள உருவாக்கி இருந்தது. மேலும் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தை லிஃப்ட் படத்தை இயக்கியிருந்த வினீத் வரப்பிரசாத் அவர்கள் டைரக்ட் பண்ணிருக்காரு. லிஃப்ட் படம் ஒரு மாதிரி ஹாரர் கம் த்ரில்லர் படம். இந்த படம் ஒரு ஆக்ஷன் படமா இருக்கிறதுனால இந்த ஜானர் ஷிப்ட்ல டேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்றாரு பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து ஹரிஷ் கல்யாண் அவர்களோட கடந்த 4 படங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதுல மல்டி ஹீரோ சப்ஜெக்டான பார்க்கிங் மற்றும் லப்பர் பந்து இது 2 படங்களும் மிகப்பெரிய ஹிட். இதுல பார்க்கிங் படம் எனக்கு பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகல. ஆனா சிங்கிள் ஹீரோ சப்ஜெக்டான எல்ஜிஎம், டீசல் இந்த 2 படங்களோட ரிசல்ட் என்ன நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்ப இந்த தாசமகான் ஹரிஷ் கல்யாண் அவர்களோட மற்றும் ஒரு சோலோ ஹீரோ சப்ஜெக்ட். அப்படி இருக்கிறதுனால இந்த தாசமகான் படத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம ஹரிஷ் கல்யாண் அவர்கள் இருக்கிறாரு. அப்படி அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறாரா இல்ல கொடுக்கலையான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் லெட்ஸ் ட்ரை டு வாட்ச் தாசமகான் ஹரிஷ் கல்யாண் ரேப் பேட்டில்.